ஜெர்மனியில் இந்த மாதம் பலர் வழக்கத்தை விட முன்னராகவே வீட்டு வசதி சலுகையை பெறுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 31 ஞாயிற்றுக்கிழமை வருவதால் பணம் ஆகஸ்ட் 29 வழங்கப்படும். ஓய்வூதியதாரர்களும் இந்த மாதத்திற்கான ஓய்வூதியத்தை 2 நாட்கள் முன்னதாகவே பெற்றனர். வீட்டு வசதி சலுகை என்பது குறைந்த வருமானம் உள்ளவர்களுக்கு வழங்கப்படும் வாடகை மானியமாகும். இது வழக்கமாக முந்தைய மாத இறுதியில் வழங்கப்படும். இதனால் குடும்பங்கள் தங்கள் வாடகையை சரியான நேரத்தில் செலுத்த முடியும். மாணவர்கள், பயிற்சி பெறுபவர்கள், ஓய்வூதியம் பெறுவோர் மற்றும் குறைந்த வருமானம் உள்ள சில சொத்து உரிமையாளர்கள் கூட இதற்கு தகுதி பெறலாம். 2024ஆம் ஆண்டில் சராசரி வீட்டு வசதி சலுகை மாதத்திற்கு 443 யூரோக்களாக இருந்தது. இந்த ஆண்டு முதல் அரசாங்கம் அதனை சுமார் 15% அதிகரித்தது. அதாவது குறித்த தொகை 30 யூரோக்களால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் அனைவரும் வீட்டு வசதி சலுகையை பெற முடியாது. ஏற்கனவே குடிமக்கள் உதவித்தொகை, அடிப்படை முதியோர் பாதுகாப்பு அல்லது பெரிய சேமிப்பு உள்ளவர்கள் இந்த சலுகையில் இருந்து விலக்கப்படுவார்கள். நீங்கள் உங்கள் வீட்டின் முதன்மையான உறுப்பினராக இருந்து உங்களிடம் 60,000 யூரோக்களுக்கும் அதிகமான சொத்துக்கள் இருந்தால் நீங்கள் வீட்டு வசதி சலுகையை பெற அனுமதிக்கப்பட மாட்டீர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.